சிந்துவை தேடி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அலைஞ்சிட்டே இருக்காரு. அப்போ சிந்துவோட வந்து ஒரு கம்மல் கிடைக்குது. அதை பார்த்துட்டு வந்து நீ ஏன் சிந்துவோடது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. அப்போ சிந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சிந்து வந்து இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டாங்க, அவங்களோட வந்து பாடியும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படிலாம் பேசாதீங்க, என் சிந்துக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம சிவா சிவா என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து தடுக்கி விழுந்துட்டாரு ஒரு இடத்துல. பார்த்தா சிந்து அங்கே இருக்காங்க. சிந்துவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சிந்துவை தூக்கி சிந்து உனக்கு என்ன ஒன்றும் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. சிந்து எழுந்துரு சிந்து எழுந்து சிந்து கத்துறாரு. ஆனால் சிந்து எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிந்து மேலே தெளிக்கிறாரு. அப்போது சிந்து எழுந்துக்கல. அதுக்கப்புறம் வந்து சிந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட மூச்சு கொடுத்து காப்பாற்றுறாரு. அடுத்து சிந்துன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அவரோட ஹார்ட் பீட்டில் வந்து துடிக்க வைக்கிறாரு மறுபடியும் சிந்துவை. அந்த விழுந்த வேகத்தில் சிந்துவோட இதையும் வந்து லைட்டாக வந்து நின்றுருக்கு. அதனால் வந்து மறுபடியும் வந்து ஹார்ட் பீட்டை வந்து வெளியே எடுத்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து வந்து டாக்டராக இருக்க சிவா வந்து பண்ணி அவங்கள உயிர் பிழைக்க வைக்கிறாரு. சிந்துவும் கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்துட்டு டாக்டர் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை விட்டுட்டு போக முடியாது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. சிந்துவும் பயங்கரமாக அழறாங்க. சிந்து உனக்கு ஒன்றும் இல்லை சிந்து, நீ நல்லா ஆகிட்ட சிந்து, எந்த பிரச்சனையும் இல்லை சிந்து அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் உண்மையிலே நான் வந்து பழிச்சிருப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கல, நான் விழுந்த வேகத்தில் கண்டிப்பாக நான் அந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் தான் நினச்சேன், மறுபடியும் உன்னை பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பழிச்சிட்ட, நீ கவலைப்படாது சிந்து அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து சிந்து வந்து எப்படி சிந்து இப்படி விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சிந்து வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. டாக்டரே நான் உண்மையிலே வந்து வேணுமே வேலை டாக்டரே, என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க டாக்டர் அப்படின்னு. தள்ளி விட்டுட்டாங்களா? ஆமாம் டாக்டர், நீ ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டல, அப்போ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, அப்போ தான் நான் வந்து விழுந்துட்டேன். யார் உன்னை தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு சரியாக நினைவில்லை, ஆனால் எனக்கு என்னமோ ஸ்னேகா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஸ்னேகாமாக தான் இருந்தது அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற, ஸ்னேகாவா? ஆமாம் அவ்வளோ மாதிரி தான் இருந்தது டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அந்த ஸ்னேகாவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. இங்கே வந்து செம்மையாக கத்துறாரு. எல்லோரும் வாங்க சிந்து கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து ஃபோர்ஸ் யாருமே காணோம், எல்லாருமே போயிட்டுருக்காங்க. சிந்து வந்து என்ன டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னோடனே இங்கே போலீஸும் என் கூட தான் வந்தாங்க, ஆனால் இங்கே நீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. சிந்துவால் நடக்கவும் முடியல, விழுந்ததால் நல்லா அடிபட்டிருக்கு. சிந்துக்கு வந்து பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப பதறி போகிறாரு. கவலைப்படாத சிந்து, உனக்கு ஒன்றுமே ஆக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க அந்த சின்ன சின்ன இலைகள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அப்படியே வந்து கட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ஷர்ட்டை வந்து அப்படியே வந்து போட்டு சிந்துவை போற்றி விடுறாரு. அடுத்து வந்து சிந்து வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்துவை தூக்கிக்கிட்டு பொறுமையாக மேலே நடக்கிறாரு. அந்த மலை உச்சியில் அவரால் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ சிந்து வந்து பரவாயில்ல டாக்டரே, கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ எவ்வளோ தூரம் அலைவே அப்படின்னு. பரவாயில்ல சிந்து, இப்போ உனக்கு உடனே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா பிளட் அதிகமாக லாஸ் ஆனால் நீ ரொம்ப மயக்க நிலைக்கு போயிடுவேன், இப்போ நீ பழிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சிந்து வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி சிந்து வந்து யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் உண்மையாக சிந்து அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட சிந்து வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து சிந்து விசாரிக்கிறாங்க. அடுத்து வந்து நாங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுறோம், யாருன்னு கண்டிப்பாக நாங்கள் விசாரிப்போம், இந்த விஷயத்தை வந்து நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம் அப்படி சொல்லிட்டு சிந்து கிட்டே சிவா கிட்டே சொல்கிறாங்க. சிந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. சிவா வந்து என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சிந்துவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இங்கே இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, வேறு மாதிரி மாற்றி வச்சிடறாங்க. வந்து ஸ்னேகா இந்த மாதிரி சிந்து வந்து சிவா தான் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. வீட்டில் எல்லாக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அதனால் சிவாவோட வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிலாம் நடந்துக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அம்மா அப்பா இங்கே எல்லாருமே அழறாங்க. அடுத்து வந்து யாருக்குமே இந்த விஷயம் தெரியாமல் எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே ஸ்னேகாவுக்கு இந்த மாதிரி சிந்து உயிரோட கூட்டின்னு வந்தது சிவா வந்து தெரிய வருது. பயங்கரமாக அதிர்ச்சிச்சா, நம்ம இப்படி பண்ண நம்ம இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்துவும் வந்து நம்ம சிவாவும் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து அன்னபூர்ணி நிம்மதி அடைகிறாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் சிந்துவோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து நிம்மதி அடைகிறாங்க.